Hi friends, welcome to Cook with Bonus. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு வந்து நம்ம குட்டீஸ் எல்லாம் கூட்டி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம வந்து அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட் கவர் வாங்கியிருந்தோம். அந்த டீடைலும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து எல்லா காயும் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, நூக்கல், முள்ளங்கி, பட்டாணி இதெல்லாம் எடுத்துர்க்கேன். காலிஃப்ளவர் மட்டும் ஒரு பாதி காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சுடு தண்ணில போட்டு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம குருமா வந்து தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர்ல வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான ஸ்பைசஸ் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாத்தையும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டா வந்து வதங்கின பிறகு பாத்தீங்கன்னா 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அதையுமே கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு எப்பவுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்து நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடும். நான் வந்து இன்னைக்கு கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். இது நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். குருமா வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பமான எந்த காய் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே மூடி வச்சு வதங்கணும்னு பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வீட்ல நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூன்ல தான் போறதுனால 3-4 ஸ்பூன் கூட போட்டுட்டேன். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வதங்கும் போது கொஞ்சம் போட்டுருக்கோம். அதனால வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம வேணும்னாலும் குக்கர்ல மூடி போட்டு ஒரே ஒரு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். காயெல்லாம் குழஞ்சிரும் அப்படினா நம்ம வந்து அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டாலே போதும். காயெல்லாம் நல்லா வெந்துரும். இப்போ நான் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிரேன். இப்போ வந்து தேங்காய் அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துர்க்கேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் and வந்து சோம்பு இது கூடவே வந்து கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 முந்திரியை வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் எல்லாமே வந்து ஒன்னு எடுத்து அந்த மாதிரி அமுக்கி பார்த்தேன். பாத்தீங்கன்னா காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வந்திருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் ஊத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊத்துனோனே ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. லைட்டா ஒரு கொதி வந்தோனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் நம்ம சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடு டிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முட்டை வேக போட்டுட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு காரமா போட்டு வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட சிம்பிளான லஞ்ச் ரெடி. நாங்க வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மாதிரி வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். நான் எங்க அக்கா பசங்க எல்லாரும் சேர்ந்து
பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆனதுனால ஒரே பசங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பயங்கரமான ஆட்டம். எங்கள் பிரணீத் மட்டும் தண்ணிக்கு போகல, அவன் கொஞ்சம் பயந்துட்டு என் கூடவே இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து கொஞ்ச நேரம் அவனை கூப்பிட்டு போய் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு பிரணீத் வந்து என் கூட உட்காந்துட்டான். அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தான். நான் வந்து லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு தண்ணியில் நின்றுட்டு வந்தேன். மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பிரணீத் ஒரே ஆட்டம். அவனையும் மண்ணை வாரி வாரி மேலே போட்டுட்டு இருந்தான். சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக வந்து பீச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கேயே உட்காந்து பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க தண்ணியில் ஆடிட்டு இருந்தாங்க. அது பத்தாதுன்னு வந்து கொஞ்ச நேரம் மண்லேயும் விளையாடின்னு இருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கடை கூட இல்லை பீச் சைடில். அதனால நான் அக்கா வந்து இந்த தள்ளுவண்டியில் காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட மட்டும் சுக்கு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கெலாம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா பெட் கவர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். எப்போவுமே வந்து நார்மல் பெட் கவர் வந்து நம்ம போட்ட உடனே ஒரு 2 நாள்லேயே வந்து பசங்க கலைச்சிடுவாங்க. நம்ம என்ன தான் நல்லா இது பண்ணி சொறி வச்சுருந்தாலுமே வந்து பசங்க விளையாடி குதித்து அது ஃபுல்லாக வெளில வந்துடும். பெட் கவர் போடுறதே பெரிய வேலையாக இருக்கும் டெய்லியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து 4 கார்னரும் வந்து அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600 சம்திங். நான் வந்து இதோட அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பில்லோ கவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு. இது வந்து எலாஸ்டிக் டைப் தான். அந்த 4 கார்னரில் மட்டும் எலாஸ்டிக் இது கொடுத்துருந்தாங்க. மற்றபடி கார்னர் மட்டும் இல்லாமல் மற்ற இடம்லாம் வந்து நார்மல் கிளாத் தான். நம்ம அப்படியே வந்து நல்லா சைட்டை எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து பெட்லேருந்து போட்டுட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கி தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கவர் போட்டுட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றினா கூட பெட் வந்து நனையாது.
நல்லா வந்து போட்டுட்டு இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் இது பண்ணிவிட்டு நல்லா உள்ளே நம்ம இது பண்ணி அமுத்தி விட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா வெளிலவே வராது. கலருமே எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ரெட் கலர் வாங்கணும்னு ஆசை. நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. தலைக்கானைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவரும் போட்டு செட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போடுறது பெரிய விஷயம் இல்லை. இதை வந்து ஒரு 1 டேல வந்து எகிரி குச்சி ஃபுல்லாக கலைச்சி விட்டுருவான் பிரணீத் வந்து பெட்டு மேலே ஏறினாலே அப்படியே குதிச்சு தான் விளையாடுவான், உட்காந்துலாம் விளையாடவே மாட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அமேசானோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.